யெகூங்கிற ராஜா, அவன் இஸ்ரவேலில் ராஜாவாகிறான். எப்படி ராஜாவாகிறான்னா, ஒரு தீர்க்கதரிசிய, இளம் தீர்க்கதரிசிய தைல கொம்பு கொடுத்து, நீ நேராக போ, அரண்மனைக்கு போ, அங்கே சேனாபதிகள்லாம், அங்கே இராணுவ சேனாபதிகள்லாம் அங்கே இருப்பாங்க, அதில் தலைவனாக இருக்கவனை கூப்பிட்டு அறை வீட்டுக்குள்ளே போய் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அதே போல் நேராக போய் அந்த சேனாபதியாக தலைவனாக இருக்கக்கூடிய யெகூவை கூப்பிட்டு, கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கு அப்படின்னு கூப்பிட, உன்கிட்ட சொல்லணும், எனக்கா இல்லை எல்லாருக்குமா அப்படின்னு. உனக்கு தான் அப்படின்னு தனியாக கூட்டி போய் அறை வீட்டில் போய் இந்த தைலத்தை ஊற்றி, கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்னு ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அவன் கதவை திறந்துட்டு ஒரே அடியாக ஓடிடுறான். மீதி ஆட்கள்லாம் அவன் கூட இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, அந்த பைத்தியக்காரன் என்னத்துக்கு வந்தான் கேட்குறப்ப, அவர் என்ன சொல்லிட்டு போனார்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. இல்லை நீ சொல்லு அப்படின்னு. கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் மீது ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு உடனே வஸ்திரத்தை எடுத்து படிகளில் விரித்து ராஜா வாழ்க என்று சொல்லி ராஜாவா ஆக்கிட்டார்கள். இப்போ ராஜாவாக்குன உடனே அவன் அந்த ஆகாப்புனுடைய வீட்டார்களுடைய எல்லாரையும் அவன் வெட்டி போடுகிறான். அவன் கர்த்தரை விட்டு அவன் செய்த காரியத்திற்காக ஒரு பெரிய அழிவு அங்கே உண்டாக்குறது. இப்படி ரதத்தில் போய் அவன் அநேக காரியங்களை பட்டணத்தில் செய்து கொண்டிருக்கிற பொழுது 10வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருகிற பொழுது ஒரு மனிதனை, அவருடைய நண்பரை சந்திக்கிறார். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படி இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறச் சொல்லி, தன்னோடு கூட நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். என்ன அப்படின்னா, அவனுடைய நண்பரை பார்க்குறார். அவர் கொஞ்சம் பக்தியாக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். அப்போ யோனதாபை சந்தித்து, எப்படியா நல்லா இருக்கியா அதெல்லாம் விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி கர்த்தர் என்னையா இஸ்ரவேலில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார். சரி, என் கூட வர்றியா, கர்த்தர் எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பார்க்கணுமா, என் கூட வர்றியா அப்படிங்கிறப்ப, அப்படியான்னு சொல்லிட்டு அவனும் சரி வர்றேன்னு சொல்லி ரதத்தில் ஏறி கொண்டான்.